இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நிறைந்த வெள்ளிக்கிழமை, நான் பிறந்த நாள். நான் ஒரு வெள்ளிக்கிழமையில் தான் வடார்காடு மாவட்டம் திருவண்ணாமலை பகுதியில் பக்கத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போலூருக்கு பக்கத்தில் தணிக்கவாடின்னு ஒரு கிராமத்தில் பிறந்தேன். என்னுடைய 11 வயது வரை நான் போலூரில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வேலூரில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னை அம்பத்தூருக்கு நாங்கள் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு 9th 10th +1 +2லாம் இங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் தருதலையான சினிமா பைத்தியமான நிஷார் அகமத்துன்னு ஒரு இஸ்லாமிய நண்பன் மூலமாக வீட்டிலேருந்து நகை திருடி சினிமா மீது உள்ள காதலால் ஓடி வந்தேன். கோடம்பாக்கம் வந்தேன். 30 நாள் கூட இல்லை, கூட பயணம் செஞ்ச அந்த நிஷார் அகமத் ஓடி போயிட்டான். என் வீட்டில் நகை திருடினதுக்காக என்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. அன்றைக்கி துவங்கிய பயணம் 89, ஆக்சுவலி ஓடி வந்தது 83 84, ப்ராப்பர் பயணம் 86லேருந்து பயணம். முறையான உதவி இயக்குனராக 89லேருந்து சினிமாவில் பயணிக்கிறேன். இப்போ 2025, இப்போ வாய்ப்புகள் ஏதுமின்றி ஓய்வில் இருக்கிறேன். வயது 61. இன்றைக்கி வீடியோவில் என் வாழ்க்கை வரலாறு தான் நான் சொல்லணும். ஏனென்றால் இளைய தலைமுறைகள் சினிமா மீது உள்ள அபரீத காதலில் எங்கள் பீரியடில் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒருத்தன் டைரக்டர் ஆக முடியும். குறைஞ்சது ஒரு 5-6 படம், அந்த 5-6 படங்களில் பேர் இருக்கணும். வந்தால் தான் ஒரு ப்ரொடியூசரே படம் எடுக்க வருவார். அதுக்கே ஒரு 15-20 வருஷம் போயிடும் அந்த எங்கள் பீரியடில். ஆனால் இன்று டெக்னாலஜி வளர்ந்து ஷார்ட் ஃபிலிமு, யூடியூப்பு, கேமரா, செல்ஃபோனு, டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்ததுனால எடுத்த உடனே டைரக்டர் ஆகிடலாம். பேசிக் தெரிஞ்சால் போகிறோம், விஸ்காம் படித்தா போகிறோம். இப்படியான ஒரு நிலைமை உருவாகியிருக்கு. இருப்பினும் அப்பொழுது கொடுத்த தரமான படங்களைப் போல இப்போ தரதில்லை. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, டெக்னிக்கல் நாலேஜ் வளர்ந்துருக்கு. ஆனால் திரைக்கதை வசனம் எழுதக்கூடிய நாலேஜ் தான் வளரலை. அதாவது திரைக்கதை தான் சினிமாவோட ஜீவன். அந்த திரைக்கதையோட வசனம் வேணும். காட்சி ரசம்ங்கிறது ரொம்ப முக்கியம் சார். ஒரு படம் ஒருத்தர் பார்த்துட்டு பப்ளிக் வெளில போகிறான்னா அதில் அந்த சீனை தான் வெளில தருவாங்க. நம்ம சீன் இல்லை அப்படிம்பா. காமெடியாக இருக்கட்டும், சீரியஸாக இருக்கட்டும், க்ரைமாக இருக்கட்டும், அட்வென்ச்சராக இருக்கட்டும், பேய் படமாக கூட இருக்கட்டும், அந்த காட்சியை தான் வெளில போய் பேசிகிட்டு இருப்பான். ஆக அற்புதமான காட்சி ரசங்களோடு காட்சிகளை உருவாக்கக்கூடிய கற்பனை வளம் இருக்கணும். இது என்னுடைய வழிகாட்டல். இந்த திறமைகளோடு போராடு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி 10 வருஷத்துக்கு மேலே சுற்றாது. இதுதான் இன்றைய செய்தி. யூடியூப்பில் நமது புலிவருதி சேனல் இதை தான் சொல்ல போகுது.